Hello everyone, welcome to my channel. Today's lesson is on active voice and passive voice. First நாங்கள் பார்க்க போகிறது இவை இரண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் என்பன ஒரு ஆக்ஷன் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஆக்ஷனை செய்தவர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டூவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். passive voice sentences என்பன ஒரு ஆக்ஷன்ட ஆப்ஜெக்டிற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசப்படக்கூடிய சென்டென்சஸ். அதோட டூவர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆக்ஷனுக்கு அதோட ஆப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் passive voice sentences. ஸோ எல்லா டென்சஸ்லேயும் இருக்கக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸை எங்களுக்கு passive voice sentences-ஆக மாற்றி பேசலாம். ஸோ இவ்வாறாக ஆக்டிவ் வாய்ஸை passive voice-ற்கு மாற்றும் பொழுது ஒவ்வொரு டென்சஸ்க்கும் என்ன சேஞ்சஸை நாங்கள் போட வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தேட்? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see simple present. Look at the active voice sentence. They clean the room every day. அவர்கள் தினமும் அறையை சுத்தம் செய்கிறார்கள். They clean the room every day. ஸோ இது நாங்கள் passive voice-ல சொல்லும் பொழுது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன என்று பார்க்கணும். வாட் இஸ் த ஆப்ஜெக்ட்? த ரூம். ஸோ நாங்கள் passive வாய்ஸ் சென்டென்ஸில் சப்ஜெக்டாக யூஸ் பண்ண வேண்டியது இதைத்தான், த ரூம் என்பதை. ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ் என்பதால் நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது ஆம், ஈஸ் அல்லது ஆ, இது மூன்றில் ஒன்றை. ஸோ இங்கே நாங்கள் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவது த ரூம், தட் இஸ் அ சிங்குலர் நவுன் என்பதால் ஹெல்பிங் வேர்பாக நாங்கள் இஸ் யூஸ் பண்ணணும். த ரூம் இஸ். நெக்ஸ்ட் வேர்ப். நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ள வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா passive voice sentences-ல நாங்கள் எப்போவுமே V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் யூஸ் பண்ணணும். V3 ஃபார்ம். ஸோ க்ளீன் அப்படின்ற வேர்போட V3 ஃபார்ம் cleaned. The room is cleaned every day. அறை தினமும் சுத்தம் செய்யப்படுகிறது. The room is cleaned every day. ஸோ இங்கே ஆக்ஷன் செய்தவர் பற்றி மென்ஷன் பண்ணப்படவில்லை. வேண்டுமென்றால் எங்களுக்கு அதையும் மென்ஷன் பண்ணலாம். எங்கே? சென்டென்ஸ் எண்டில். by them. The room is cleaned every day by them என்று எண்டில் சேர்த்து கொள்ளலாம் if we want, அல்லது சேர்க்காமலும் இருக்கலாம். Now see a negative sentence in simple present. They don't clean the room every day. ஸோ அதை passive-ஆ மாற்றுறது எப்படி? The room isn't cleaned every day. Next, a question sentence. Do they clean the room every day? ஸோ passive voice-ல நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக எதை யூஸ் பண்ணுறோம்? இஸ். ஸோ அதை தான் கொஷின் சென்டென்ஸில் பிகினிங்க்கு கொண்டு வர வேண்டும். இஸ் த ரூம் cleaned every day? இஸ் த ரூம் cleaned every day? அறை தினமும் சுத்தம் செய்யப்படுகிறதா? இவ்வாறாக passive voice-ல நாங்கள் கேட்கலாம். ஆக்ஷன் செய்தவர் பற்றி முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆக்ஷனுக்கு அதோட ஆப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து passive voice-ஆக மாற்றி அந்த சென்டென்சஸை பேசுகிறோம். நெக்ஸ்ட் லெட்ஸ் see simple past. They cleaned the rooms yesterday. They cleaned the rooms yesterday. நேற்று அவர்கள் அறையை சுத்தம் செய்தார்கள். ஸோ இதை passive-ஆ மாற்றும் போது நேற்று அறை சுத்தம் செய்யப்பட்டது என்று வரணும். ஸோ what is the object in active voice sentence? The rooms. The rooms. இது past tense என்பதால் நாங்கள் helping verb-ஆக was அல்லது were இன யூஸ் பண்ணணும். The rooms என்பது plural, அதனால் நாங்கள் were இன helping verb-ஆ யூஸ் பண்ணணும். The rooms were cleaned yesterday. Clean, that is the V3 form of clean. The rooms were cleaned yesterday. Now let's see the negative sentence of simple past. They didn't clean the rooms yesterday. அவர்கள் நேற்று
அறைகளை சுத்தம் செய்யவில்லை. They didn't clean the rooms yesterday. So, the passive voice sentence, the rooms weren't cleaned yesterday. The rooms weren't cleaned yesterday. நேற்று அறைகள் சுத்தம் செய்யப்படவில்லை. Question sentence. Do they clean the rooms yesterday? அது எப்படி பாசிவாக மாற்றுவது? Were the rooms cleaned yesterday? Were the rooms cleaned yesterday? Understood? So this is the simple past sentence. Next, let's look on to the simple future tense sentences. First, active voice. They will clean the rooms tomorrow. அவர்கள் நாளை அறைகளை சுத்தம் செய்வார்கள். They will clean the rooms tomorrow. So what is the object? The rooms. The rooms. So we have to use the rooms in the subject of the passive voice sentence. So passive voice sentenceல சப்ஜெக்டாக நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இதைத்தான், the rooms. The rooms. இங்கே நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது will be. Will be. எல்லா விதமான சப்ஜெக்ட்க்கும் நாங்கள் will be-யை யூஸ் பண்ணணும். The rooms will be plus V3. The rooms will be cleaned tomorrow. நாளை அறைகள் சுத்தம் செய்யப்படும். நாளை அறைகள் சுத்தம் செய்யப்படும். If we see the negative sentence in active voice, they won't clean the rooms tomorrow. They won't clean the rooms tomorrow. So, what should be the subject of the passive voice sentence? The rooms. The rooms won't be cleaned tomorrow. Won't என்பது will not இனுடைய contracted form. The rooms won't be cleaned tomorrow. நாளை அறைகள் சுத்தம் செய்யப்பட மாட்டாது. Okay, that is the passive voice. Then let's see the question sentence. Will they clean the rooms tomorrow? Will they clean the rooms tomorrow? So, passive voice sentence. Will the rooms be cleaned tomorrow? நாளை அறைகள் சுத்தம் செய்யப்படுமா? Will the rooms be cleaned tomorrow? Now, let's see present continuous. Present continuous sentence. Active voice sentence. They are cleaning the room now. Present continuous என்பது இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி பேசுவது. They are cleaning the room now. ஸோ இதை நாங்கள் passive voice-ஆக மாற்றும் போது என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டால் am is ஆவுடன் being என்பதை சேர்த்து பிறகு V3 form of the verb சேர்க்கணும். am is ஆகூட being சேர்த்து V3 form of the verb சேர்க்கணும். See the sentence. The room, that is the object of active voice sentence. ஓகே, ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் நாங்கள் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணியது த ரூம். அப்போ அதை பற்றி தான் நாங்கள் பாசிவ் வாய்ஸில் பேசணும். ஓகே, ஸோ த ரூம் என்பது சிங்கியுலர் நவுன் என்பதால் இஸ் இன நாங்கள் யூஸ் பண்ணணும். த ரூம் இஸ் பீயிங் கிளீன்ட். த ரூம் இஸ் பீயிங் கிளீன்ட். அறை சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. யாரால் என்பது சொல்லப்படலை. ஓகே, இஃப் வி வாண்ட் we can say எப்படி, the room is being cleaned by them. By them. அறை அவர்களால் சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. Okay, that is the meaning. See another sentence. She is watching a movie. She is watching a movie. So இங்கு object எது? A movie. A movie. Okay, so how will be the passive voice sentence? A movie is being watched. ஒரு மூவி பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. A movie is being watched. ஸோ இவற்றில் நாங்கள் doer செய்தவரை சொல்லணும் என்று சொன்னால் சென்டென்ஸ் எண்டில் சேர்த்து கொள்ளலாம். The rooms are being cleaned by them. A movie is being watched by her. Next, see the past continuous. They were building a new bridge. அவர்கள் ஒரு புதிய bridge-இனை கட்டிக்கொண்டு இருந்தார்கள்.
past continuous. Okay, were building a new bridge. A new bridge. எது கட்டப்பட்டு கொண்டிருந்தது? A new bridge. So that is the object of this sentence. So அதைத்தான் நாங்கள் passive voiceல importance கொடுத்து பேசணும். ஓகே, அந்த bridge பற்றி தான் நாங்கள் பேசணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுக்காக நாங்கள் passive voice sentence உருவாக்கும் பொழுது செய்ய வேண்டிய மாற்றம் was verb-உடன் being சேர்த்து V3 form of the verb. present continuousல நாங்கள் am is are-உடன் being சேர்த்து V3 சேர்த்தோம். அதே போல் past continuousல was verb-உடன் being சேர்த்து V3 form of the verb யூஸ் பண்ணி கொள்ளணும். So how will be the sentence? A new bridge was. Why? New bridge என்பது singular noun. So we have to use was. A new bridge was being built. ஒரு புதிய bridge கட்டப்பட்டு கொண்டு இருந்தது. Understood? Next, let's see present perfect tense. Present perfect tense. See the example sentence on active voice. Somebody has stolen my car. Somebody has stolen my car. ஸோ இதை நாங்கள் passive voice-ஆக மாற்றும் போது என்ன மாற்றம் செய்யணும்டா have அல்லது has உடன் been சேர்த்து V3 form of the verb யூஸ் பண்ணி கொள்ளணும். ஸோ what is the object of this active voice sentence? எது திருடப்பட்டது? my car. my car. ஸோ அதை பற்றி தான் நாங்கள் passive voice-ல பேசணும். my car has because my car என்பது singular noun. ஸோ நாங்கள் has சேர்க்கணும். My car has been stolen. My car has been stolen. என்னோட கார் திருடப்பட்டது. Understood? ஸோ அதே போல் நாங்கள் மாடல் வேர்ப்ஸுக்குரிய சென்டென்சஸை எப்படி passive voice-ஆக மாற்றுறது என்று பார்த்தா அந்த மாடல் வேர்ப் கூட be சேர்த்து V3 form of the verb யூஸ் பண்ணணும். Understood? Model verb கூட. ஸோ passive voice-ஆக மாற்றும் போது active voice sentence-ஓட object-ஐ இங்கே subject-ஆக எடுத்து பின்பு model verbs-க்கு be சேர்த்து V3 form of the verb-ஐயும் யூஸ் பண்ணிக்கொள்ளணும். Let's see examples. He can fix my phone. He can fix my phone. So what is the object? எது fix பண்ணப்பட்டது? My phone. So that is the object. So அதை பற்றி நாங்கள் பேசலாம் in passive voice. My phone can be fixed. My phone can be fixed. Another one. You must complete the project tomorrow. You must. Must அப்படின்ற model verb யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ model verb கூட நாங்கள் active voice sentenceல எப்போவுமே V1 form of the verb தான் யூஸ் பண்ணணும். You must complete the project tomorrow. ஸோ இதில் object எது complete பண்ணப்படணும்? The project. The project. ஸோ passive voice-ல நாங்கள் பேசுவது the project பற்றி. So how will be the passive voice sentence? The project must be completed tomorrow. The project must be completed tomorrow. நாளை project complete பண்ணப்படணும். Understood? Another one. This is with going to. Going to என்பது half modal verb என்று சொல்வோம். ஸோ இதையும் நாங்கள் modal verb மாதிரியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். Going to, have to, has to. ஓகே, இவற்றை modal verb மாதிரியே யூஸ் பண்ணி கொள்ளலாம். See the example sentence. We are going to arrange the room. We are going to arrange the room. ஸோ அதை நாங்கள் passive-ஆக மாற்றும் பொழுது சென்டென்ஸோட object the room. The room is going to be arranged. Okay, the room என்பது singular noun என்பதால் அதுக்கு நாங்கள் is சேர்க்கிறோம். The room is going to be arranged. Understood? So going to உடன் be சேர்த்து V3 form of the verb யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வாறாக எங்களுக்கு எல்லா டென்சஸில் மற்றும் மாடல் வேர்ப்ஸ் உரிய சென்டென்சஸையும்
ஆக்டிவ் வாய்ஸிலிருந்து passive வாய்ஸாக மாற்றி பேசிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் passive வாய்ஸ் சென்டென்ஸை உருவாக்கும் பொழுது மெயினாக அவதானிக்கப்படுவது அதோட ஆக்ஷன்ட ஆப்ஜெக்ட், ஆக்ஷனுக்குரிய ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆக்ஷனுக்கு தான் நாங்கள் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது செய்த டூவர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுவதில்லை. அதோட ரிசீவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம் in passive voice sentences. So now you can make these sentences in passive voice. I have given some for your practices. Do them and put the answers in the comment box. And also, if you like this video and if you think this video is useful for you, you may subscribe my channel and click on the bell icon to get such important videos in English grammar. So let's meet with another session. Until that, take care everyone.